வணக்கம் மாஸ்டர். எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் பண்ணிட்டீங்க. சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மச் சார். அடுத்தபடியாக தேவதர்ஷினி மேம் அவர்களே பேசுவதற்காக மேடை கழிக்கிறோம். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அந்த ஸ்லாங் பயங்கரமாக இருந்தது. ப்ளீஸ் மேம். மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர். என்னுடைய சீன்ஸில் இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். டப்பிங்கில் கூட நீங்கள் காட்டல. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. சூர்யா கலக்கிட்டடா நிஜமாக. ரொம்ப என்ன சொல்கிறது, 96 நான் பார்க்கும்போது நியத்தியை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்கே பேசுமாம்? ஓகே. ஸோ நிஜமாகவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம், ஆனால் நிஜமாக ஏதோ என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி, நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் நான் தான் அம்மாவாக பண்ணியிருக்கீங்க சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமாக என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா. நிஜமாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்கி, நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர். உங்களுடைய களம் இது, சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலக்கி செம பெண்டெடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்றைக்கும் ஆப்சண்ட்டா? ரைட். அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க். பட் அதை நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான் நான் பார்த்தேன். அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர், பிஸியான மாஸ்டர். ப்ரொடியூசர் மேடம், ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும். நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை, அதுதான். ஸோ அவருடைய பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்குது. வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏய் வாங்கிக்கோ, இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அவ்வளோ பூரிப்பாக வந்து அவங்க பேசினாங்க. தட் ஷோஸ் ஹவு ஹாப்பி ஷி இஸ் வித் தி அவுட்கம். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் மாலை வணக்கம். நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாகவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு போகும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நான் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அது மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு எனர்ஜி லெவலில் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் இயக்குனராக எடுக்கிற முதல் படி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து
எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் கம். ஒருத்தர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க, நார்க்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க மட்டும்தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை, கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன், சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக, நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர், நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது, சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவன் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும், 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஹீஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா, ஹேவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃப்யூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச், நான் அவங்க நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனா ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம், மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இட்ஸ் லைக் இதுவும் ஒரு படம் தான், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படமை பேக்கடை பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன், அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன். ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்டு எல்லாருக்கும் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார், அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைனா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும், அண்ட் மதன் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாருக்குமே. அண்டு நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கி விழாவின் நாயகன் சாம், தேங்க்யூ ஸோ மச் சாம், நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்டு ஒடி கால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப பிளான் பண்ணது. அண்ட் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சு தான் இந்த ஃபீனிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா ஒரு நியூ லான்ச் இருக்குது இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் சார், பிரதர் பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார்,
எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சார் சொன்ன மாதிரி, சக்தி சார் சொன்ன மாதிரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு முத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் 2 குழந்தைங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க எங்களை பார்த்துட்டாங்க. ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த், என்னோடய பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் டு கேம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சாம். லவ் யூ சூர்யா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் படம்னா கூட எதாவது பேசுவேன். நான் பெற்ற பிள்ளையை பற்றி என்ன பேசுன்னு தெரியல. முதல்ல மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்ணுறா இருந்தது. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அவன் அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும்னு தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது, இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே என்கிட்ட சொன்னான். இல்லைடா, அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டரியாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. இப்படி தான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்ததும் நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான், என் பொண்ணு, என் பொண்டாட்டி. சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான். சில சமயம் சில சீன் பண்ணது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுவேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை, எப்படி இந்த மூளை இயங்குச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள. ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போகல, ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு இனியா, அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்தலான்னு போனேன். அப்போ தான் ட்ரெய்லரே பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான்.
நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அவ்வளோதான் தேவை ஒழிய மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றிக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. ஸோ அவன் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சாக இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பாக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர். ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர், நல்லா இருந்தது. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, நீங்கள் 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை. நீங்கள் உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் உங்கள்கிட்ட பேசலாம், நினைக்கிறேன் சேத்தன் சார் கூட பேசலாம் தெரியல. நீங்கள் ரொம்ப பிரமாதம். எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி, அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுடைய படங்களில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளீஸ் உட்காருங்க. அபி உட்கார அபி, அதெல்லாம் உட்கார். நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா, இப்போ என் கூட வெப் சீரிஸ் நடிக்கிறா. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி, எல்லாருக்கும் ஒருத்தர், விவேகா சார், சிவா சார், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. வந்த உங்களுக்கும் நன்றி. பாண்டராஜ் சார் உங்களுக்கும் நன்றி சார். வினோத் சார் உங்களுக்கும் நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போது ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதை விட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும், இந்த நாளுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால் அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடை கழைக்கிறோம்.